வணக்கம். கவிதையின் தலைப்பு இன்னும் பிடித்திருக்கிறது உன்னை. ஒருவரை பிடித்திருக்கிறது என்பது எதை சார்ந்தது? அவரை பின்பற்றுவதா, அவர் சொற்படி நடப்பதா, அவருக்கு அடிமையாவதா? எப்படி சொல்வது? நிர்வாணம் கூட நிர்வாணம்தான். ஆனால் எல்லா இடங்களிலும் நிர்வாணம் கூட நிர்வாணம் அல்ல. அப்படித்தானே? பெண் பெண்தானே. ஆனால் எல்லா இடங்களிலும் அப்படி அல்ல. அப்படித்தானே? என்னை கடந்தவர்களும் நான் கடந்தவர்களும் ஏராளம். எல்லோருக்கும் அப்படித்தானே? வேறாய் சிலர், வேறாய் பலர், உயிராய் சிலர், உரமாய் பலர். வருவாயா வீட்டுக்கு? வருகிறேன். நாட்களை நீட்டினாய், வந்தாய், தந்தாய், தத்து தாயாய், தேவியாய், தேவதையாய் புகுந்தாய். வீட்டுக்குள்ளும் எனக்குள்ளும் அமர்ந்தாய். அணைத்தேன், அணைந்தோம். ஆசை தீயை அன்பு மழையில். சண்டைகள், எதிர்பார்ப்புகள், சமாதானங்கள், முத்தங்கள், முடிவுகள், நகர்ந்தது நாட்கள். அன்றொரு நாள் அம்மன் சன்னதியில் அருகருகே நின்று ஆண்டவனை வணங்கினோம். உப்பு போட்டு எலுமிச்சையில் விளக்கிட்டு விழுந்து வணங்கச் சொன்னாய். சாமியை சாமியாய் விழுந்தேன், எழவே இல்லை இன்னும். மற்றொரு நாள் சமைத்தாய் விதவிதமாய். சாதம், பொரியல், பச்சை புளி ரசம் பரிமாறினாய். ஊட்டிவிட்டாய், உறங்க வைத்தாய். உணவையும் உன்னையும் சேர்த்தே பசி தீர்த்தாய். உன்மேல் பைத்தியமாக்கினாய். நெகிழ்ந்து போனேன், நெஞ்சு உருகி போனேன். நீடிக்கவில்லை. ஏனடி இப்போதெல்லாம் வருவதே இல்லை? வரவேற்க நின்றால் வராமல் கண்ணீரை வரவழைக்கிறாய். பேசாமல் தனியாக என்னை பேச வைக்கிறாய். அலட்சியமெனும் ஆட்கொள்ளி மருந்தை மறக்காமல் என் மனதில் தெளிக்கிறாய். வார்த்தை கள்ளிப்பாலை நம் காதல் குழந்தைக்கு கட்டாயம் கொடுக்க சொல்கிறாய். விட்டுவிடு என்கிறாய், விலகுகிறேன் என்கிறாய், அவரவராய் வாழ்வோம் என்கிறாய். சந்தேக மொட்டையடித்து கோப கரும்புள்ளி பிரிவு செம்புள்ளி குத்தி அவமானப்படுத்தினாலும் உன் நினைவு கழுதையில்தான் ஊர்வலம் போவேன். உடைந்த என்னை மீண்டும் ஒட்டினாய். நம்பிக்கை தந்தாய். நான் இருப்பேன் என்றாய். எனக்கு நடையானாய். என் கடலில் கலக்கும் நதியானாய். ஒருவரை பிடித்திருக்கிறது என்பது எதை சார்ந்தது? அவரை பின்பற்றுவதா, அவர் சொற்படி நடப்பதா, அவருக்கு அடிமையாவதா? அடி போடி கிறுக்கி, எப்படி சொல்வது? உன்னை எனக்கு, உன்னை உனக்கு பிடிப்பதை விட இன்னும் அதிகம் பிடித்திருக்கிறது என்பதை. நன்றி.